சூப்பர் 10 அர்ஜுன் தேஷ்வால் டன் தடா டன். நேத்துக்கு மேட்ச் ஒரு சிறப்பான மேட்ச்னே தான் சொல்லணும். அர்ஜுன் தேஷ்வால் 26 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்து நேற்று தமிழ் தலைவாச பயங்கரமான ஒரு வெற்றி கொண்டு போனாரு. இந்த மேட்ச் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன மாதிரியான ஆட்டங்க சாமி. இதுக்கு முன்னாடி நடந்த பெங்களூர் புல்ஸ் மேட்ச்ல இது எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்ச் இருக்குமா அந்த சூப்பர் ரைட்ல? அந்த ஒரு இன்ச் கேப்ல தமிழ் தலைவாஸ் பெங்களூர் புல்ஸ் அகைன்ஸ்டா தோத்ததை நம்ம பார்த்துருப்போம். அந்த மன வருத்தத்தோட அப்படியே இந்த மேட்ச் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு தேவைப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆல் அவுட்டை அவங்க எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் ஆகும்போதெல்லாம் ரொம்ப ஐயோ என்னடா இது இந்த மாதிரி சொதப்பிருமோன்ற ஒரு கண்டிஷன்ல தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிதான். ஆனா போக போக பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு தேவைப்பட்டது எல்லாமே இந்த ஒரு ஏணி தாங்க. இந்த ஏணியை போட்டு ஏறினா கூட 56க்கு 37ன்ற பாயிண்ட் டிஃபரன்ஸை அவங்களால ஜெயிச்சிருக்க முடியுமா நேத்துன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏணி வச்சு ஏறினா கூட எட்ட முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான வெற்றியை நம்ம தமிழ் தலைவாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் தேஷ்வால் ஒரு சூப்பரான கேம். நேத்தோ ரைட் மிஷின் போய் 26 பாயிண்ட் எப்பா பட்டை கிளப்பியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். நிதிஷ்குமார் டிஃபென்ஸ்ல ஹைஃபை போட்டாரு. அருளானந்த பாபு பெரிய பாயிண்ட்டும் இல்லை, ஒரு டேக்கிள் ஆனால் சிறப்பாக பண்ண அப்படி. ஆனா என்ன கேட்டீங்கன்னா அருணானந்த பாபு இருக்கிறது ஒரு நல்ல இதாக தான் இருக்கு. ரைட் சைடுல பெருசா யாரும் ஏற மாட்டாங்க. சுரேஷ் இருந்தா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த டைம் பெருசா எதுவும் நடக்கல. ஹிமான்ஷு நரேந்திர கண்டோலா மறந்தே போயிட்டோம் பாருங்க. என்ன அது சவுண்ட் கிழிக்குதுங்க. நரேந்திர கண்டோலா உள்ள வந்தோடனே சூப்பரான ஒரு சூப்பர் ரைடு போய் கொடுத்தாரு நரேந்திர கண்டோலா. இது எல்லாமே நேற்று நமக்கு பர்ஃபெக்டாவே அமைஞ்சது. நேற்று ரோஹித் பெனிவாலுக்கு வேலை வைக்கலைங்க. நம்ம அர்ஜுன் தேஷ்வால் வெற்றியை மட்டும்தான் தேடி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்ன கேட்டீங்கன்னா மொத்தமா நம்ம 13 மேட்ச் விளையாண்டுருக்கோம். இருக்கிறதுலே மற்ற டீம்ஸோட நம்ம தான் நிறைய மேட்ச் விளையாண்டுருக்கோம். இதுக்கு மேல தொடர்ச்சியான ஒரு வெற்றி நம்ம டீமுக்கு தேவைப்படுதுன்னு தான் சொல்றேன். அது நடந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம செமிஃபைனல் போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. பாயிண்ட் டிஃபரன்ஸ் நேற்று மேட்ச்ல பயங்கரமா குறைச்சிருக்குங்க தமிழ் தலைவாஸ். அடுத்த மேட்சோட ரிவ்யூஸ் மற்றும் ப்ரிவியூஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. அடுத்த வீடியோ போலாம்.